கால்வலி காரணமாக தொடர்ந்து நான் உட்கார்ந்து கொண்டு பேசுவது வழக்கம். அதனால் தவறாக வந்திருக்கின்றவர்கள் நினைக்க வேண்டாம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்ல நிகழ்ச்சி. தமிழ்நாடு தமிழருக்கே குறுந்தகடு வெளியீட்டு விழா வெளியிடுகின்ற நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மக்கள் மாநாடு கட்சி, நம்முடைய சேகர் அவர்கள் என் கட்சியை மட்டும் சொன்னாரே தவிர அந்த கட்சிக்கு தமிழர் மக்கள் மாநாடு கட்சி அப்படி தானே கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைவர் சக்திவேல் அவர் எனக்கு ரொம்ப பழக்கம் இல்லை. திராவிட மாயை என்ற ஒரு கருத்தரங்கத்தை நாங்கள் நடத்தினோம். அதற்கு அவரை கூப்பிட்டோம். மிக அற்புதமாக பேசினார். அதன் பிறகு தான் பழக்கம். அந்த வகையில் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லுகின்றோம். வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைய கருத்துக்களை எனக்கு முன்னால் பேசியவர்கள் நல்ல கருத்துக்களை, தேவையான கருத்துக்களை, தமிழ் கூறும் நல்லுலகம் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்துக்களை இங்கே எடுத்து வைத்தார்கள். அதிலும் குறிப்பாக நம்முடைய தோழர் மணியரசன் அவர்கள் அவருக்கே உரிய பாணியில் மிகச்சிறந்த கருத்துக்களை இங்கே எடுத்து வைத்தார்கள். இதை தொடர்ந்து தமிழ் மக்களிடம் கொண்டு செல்வதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். தொலைக்காட்சி மூலமாக கொண்டு செல்வது, அவர் ஏற்கனவே தமிழன் தொலைக்காட்சின்னு வச்சுட்டார். தலை கோட்டுவது அவர் தமிழன் தொலைக்காட்சின்னு வச்சுட்டார். மக்கள் தொலைக்காட்சி முன்னால் தமிழன் போடணும். ஆனால் அந்த தொலைக்காட்சியை, தமிழன் தொலைக்காட்சியை நான் தான் நடத்துகிறேன்னு ரொம்ப நாளைக்கு கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக எல்லாம் சொன்னாங்க. என்ன கலைக்கோட்டத்தையும், ஆமாம் இது என்னுடைய தொலைக்காட்சி, ஏன்னா பேர் பார்த்து. அப்புறம் மக்கள் தொலைக்காட்சியை ஆரம்பித்த பிறகு தான் அந்த இது மாறிச்சு. இப்போ நிறைய கருத்துக்களை நம்ம அதை பற்றி சொல்லியிருக்கிறோம். இப்போ நம் முன்னால் இருக்கிற பிரச்சனை, தமிழ் மொழியை அழிக்கின்ற முயற்சிகளே இன்றைக்கு ஊடகங்களும் தொலைக்காட்சிகளும், அதாவது சின்ன திரை பெரிய திரை எல்லாமே சேர்த்துக்கலாம், இறங்கியிருக்கிறார்கள். இதை அழிப்பவர்கள் யார், எப்படியெல்லாம் அழிக்கிறார்கள், இதை தடுப்பது எப்படி என்பதை பற்றி தமிழ் அறிஞர்களும், தமிழ் படித்தவர்களும், தமிழ் புலவர்களும், தமிழ் ஆசிரியர்கள் கூட அவங்களையும் சேர்த்துக்கலாம் இந்த பட்டியலில். இதை பற்றி யாரும் அதிகமாக சிந்தித்ததாக தெரியவில்லை. இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய சேகர் பேசும்போது பார்த்திங்கன்னா 100க்கு ஒரு 25 ஆங்கில வார்த்தைகளையாவது உபயோகிச்சிருப்பார் இல்லையா? ஆமாம். நாளைக்கு ஒவ்வொரு அவர் உபயோகிக்கின்ற ஆங்கில வார்த்தைக்கு ஒரு தண்டம் அவரே விதிச்சினார்னா எவ்வளோ நிறைய தெரியுமா? தமிழன் தொலைக்காட்சிக்கு கொடுத்துருங்க.
ஆக இப்படி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள், அதிலும் குறிப்பாக நாட்டுப்புற மக்கள், படிக்காத மக்கள், அவர்களெல்லாம் இன்றைக்கு நான் தொடர்ந்து சொல்லி வருவது தான், உங்கள் மருமகன் வந்தார், என்ன இன்றைக்கி சாப்பாடு? சிக்கன் வாங்கின்னு வந்தேன், இல்லை மட்டன் வாங்கின்னு வந்தேன். இப்படி தான் கிட்டத்தட்ட 10 வார்த்தைகள் பேசுகிறாங்கன்னா அதில் 8 வார்த்தைகள் ஆங்கிலம் கலந்த வார்த்தைகள். இது எல்லா இடத்துலையும் இருக்குது. அதில் இந்த மொழியை கலப்பவர்கள், ஆங்கில மொழியை கலப்பவர்கள், இதை சிதைப்பவர்கள், சிதைத்து சின்னாபின்னப்படுத்தி விட வேண்டும் என்று நினைப்பவர்கள் திரைப்படத்துறையினர் தான். சரியா? தமிழர்கள் குறைவாக தான் இருக்காங்க. தமிழாங்க குறைவாக தான் இருக்காங்க. சரி. ஆக என்னுடைய நண்பர் ஒருவரை செலவு செய்து ஒரு படம் எடுக்க சொன்னேன். அதுக்கு கூடுமானவரை நான் தான் ஒரு இயக்குனர் மாதிரி செயல்பட்டேன். அது 5 நாள் கூட ஓடலை. இலக்கணம் என்ற ஒரு படம். திரைப்படத்துக்கெல்லாம் ஒரு இலக்கணம் மாதிரி இருக்கணும்னு சொல்லி அதில் ஒரு வார்த்தை கூட ஆங்கில வார்த்தை இல்லை, ஒரு வார்த்தை கூட. ஆனால் கடைசி வரைக்கும், கடைசியில் இந்த எழுத்துக்கள் போடுவாங்கள்ல, அது வரைக்கும் இருந்து பார்த்தார். ஏன்னா எங்கேயாவது ஒரு முதல்ல சொல்லிட்டேன் நான், ஒரு வார்த்தை கூட ஆங்கில வார்த்தை இல்லைங்க, கலப்பு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை பார்க்க சொன்னேன். அதனால் கடைசியில் வரைக்கும் அந்த எழுத்து போடுற வரைக்கும் பார்த்தார். பார்த்துட்டு கடைசியில் வெளியே வரும்போது கேட்டால் இப்படி சொன்னார். அது 4-5 நாள் கூட ஓடலை அந்த படம். இப்போ கூட ஒரு பையன், இப்போ பார்த்திங்கன்னா ஜோசியம், ஜாதகம், கருத்துக்கள், அப்புறம் இந்த மூடக்கள் கருத்துக்கள் எல்லாம் இப்போ நிறைய ரொம்ப அதிகமாக போச்சு. அதையெல்லாம் சாடி ஒரு பையன், சங்ககிரி சேர்ந்த பையன், ராஜ்குமார்னு ஒரு பையன், அவன் ஒரு படம் எடுத்தான், வெங்காயம்னு பேர். அது என்னுடைய படம் இல்லை, என்னுடைய நண்பர் எடுத்த படம். இலக்கணம் 5 நாள் ஓடிச்சு, இவன் படம் 2 நாள் கூட ஓடலை. இப்போ அதில் ஒரு தமிழ், அவர் தமிழர் என்னன்னு தெரில, அவர் என்ன பண்ணியிருக்காரு, அதை எங்கே எடுத்துட்டு காயம் ஏதோ அப்படி சொல்கிறாங்க. அது என்னென்ன மறுவெளியிட என்னமோ காயம்னு சொல்லி அதில் விளம்பரத்தில் பார்த்தேன் நான். ஆக இப்படி இதை எப்படி நாம் தடுக்க போகிறோம்? சின்ன திரை, பெரிய திரை, தமிழை அழித்தே தீருவோம் என்று நினைக்கிறார்கள். இதற்கான எதிர்ப்புகள் எங்கிருந்தும் வரல, எங்கிருந்தும் வரல. ஆக தமிழ்நாட்டில் தமிழறிஞர்கள், தமிழ் படித்தவர்கள், தமிழ் ஆன்றோர்கள், சான்றோர்கள், தமிழ் ஆசிரியர்கள் எப்படியும் ஆயிரக்கணக்கில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு நாளைக்கு கூடி இதெல்லாம் இந்த எதிர்ப்பை காட்டலாம். ஆனால் இல்லை. அப்புறம் மும்மொழி கொள்கை, இருமொழி கொள்கை இதெல்லாம் சொன்ன காலத்தில், அதுவும் திமுக, இங்கிலீஷ் எவர், தமிழ் நெவர், அப்படிலாம் சொல்லி எல்லாம் பேசணும். ஆனால் என்ன நடக்கிறது இன்றைக்கி? ஆட்சி மொழி தமிழ்னு சொன்னாங்க. ஆனால் அப்படியே குறைஞ்சிட்டே வந்து இன்றைக்கி வர 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 இன்றைக்கி 10 விழுக்காடு கூட இல்லை. ஆங்கிலம் படித்தா தான் வேலை,
எல்லாருடைய நுனி நாக்கிலேயும் ஆங்கிலம், தமிழையும் சரியாக கற்றுக் கொடுக்கல. ஆக தமிழை காப்பதற்கு முதல்ல தமிழை காக்கணும், அப்புறம் தான் வளர்க்கணும். முதல்ல தமிழை காக்கிறதுக்கு முன் வருவதற்கு தமிழறிஞர்கள் முன் வரணும். இதுதான் நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கிறேன். இந்திய எதிர்ப்பு இயக்கம் என்ன செய்தாங்க. ஆனால் இப்போ ஆங்கில எதிர்ப்பு இல்லை. ஆங்கிலத்தை எதிர்ப்பதற்கு இது மாதிரி கலப்பட மொழியாக தமிழை மாற்றி வருகின்ற ஒரு நிலையை எதிர்ப்பதற்கு ஒரு இயக்கம் இல்லை. அதை பற்றி இன்றைக்கு யாரும் பேசக்கூடிய நிலையில் இல்லை. ஆனால் இன்றைக்கி இளைஞர்கள் எங்கே இருக்கிறாங்க? திரைப்பட மோகம், இல்லைன்னா மதுக்கடையில். நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக சினிமாவிலிருந்து தமிழகத்தை ஆளுகின்ற நிலை, இலவசங்களை கொடுத்து மக்களை பிச்சைக்காரர்களாக ஆக்கியது, திரைப்பட மோகம், சாராய மோகம், சாராயத்தினாலே மதுவுக்கு அடிமையாக இருக்கின்ற இளைஞர்கள் இன்றைக்கு ஒரு 9-10 மணிக்கு 9 மணிக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் இல்லை எல்லா இடத்துலையுமே டாஸ்மாக் கடையில் பார்த்தீங்கன்னா முழுக்க இளைஞர்கள் முண்டி அடிச்சுட்டு கொண்டு அதை வாங்குகிறான். அதை ஒன்று வாங்கி அதை அவருடைய சட்டைப்பையிலே உள்ளது வைக்கும்போது பார்த்தா அவனுக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சி, அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் கூட அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியில் இருக்க மாட்டான் போல இருக்கு. இந்த மாதிரி மதுவுக்கு அடிமையாக இன்றைக்கு இளைஞர்கள் 13 வயசுலேருந்து படிக்கிற இளைஞர்கள் குடிக்கிறார்கள். இப்போ நாமெல்லாம் இங்கே வந்திருக்கிற எல்லோரும் நம்ம குழந்தைகளை படிக்க சொல்கிறோம், படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த திராவிட ஆட்சியாளர்கள், திராவிடன் பேர் வச்சுட்டு தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் குடின்னு சொல்லி இந்த தமிழ் சமுதாயத்தை ஒரு குடிகார நாடாக மாற்றுகின்ற நிலையைத்தான் நான் பார்க்கின்றோம். இதற்கு மாற்று என்ன செய்ய போகிறோம் என்பதை பற்றி தமிழ் ஆர்வலர்களும் அறிஞர்களும் கூடி பேசணும். என்ன செய்ய போகிறோம், தமிழை எப்படி வளர்க்க போகிறோம், இந்த தீமைகளெல்லாம் எப்படி களையப் போகிறோம் என்பதை பற்றி எல்லோரும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்பொழுது என்னையும் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அது நடக்கலை. ஆனால் நீங்கள் கூட கேட்கலாம், ஏன் அதை நீங்கள் செய்யக்கூடாது, நீங்கள் ஏன் அவளெல்லாம் கூப்பிடக்கூடாது, அப்படி பேசக்கூடாது என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் அந்த முயற்சியிலையும் ஈடுபடலாம் என்று நினைக்கிறேன். ஆமாம், நாங்கள் ஏதாவது செய்தோம்னா அது அரசியலுக்காக ராமதாஸ் செய்கிறான்னு சட்டுன்னு சொல்லிவிடுவாங்களேன்னு அது ஒரு பயம் இருக்குது. அதனால் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற தமிழறிஞர்கள், ஆர்வலர்கள் அதற்காக தமிழனுக்காக, மொழிக்காக, இனத்துக்காக அமைப்பு வைத்திருக்கிற சிறு சிறு அமைப்புகள் அல்லது நல்ல அமைப்புகள் நிறைய பேர் வச்சுருக்காங்க. அவர்களெல்லாம் கூடி அதை பற்றி பேசக்கூடிய ஒரு நிலை வரணும்.
இல்லை என்று சொன்னால் இன்னும் தமிழ் இதை மெல்ல இனி சாகும்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம புலவர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் சாகாது. ஆனால் இப்போ நம்ம பார்த்தோம்ல, இப்போ பார்க்குறோம்ல, நீங்கள் கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகள் எந்த பிள்ளையாக இருந்தாலும், ஏழை பிள்ளைகள் நான் சொல்கிறேன், நீ என்ன படிக்கிறேன்னு கேட்டால் 4th ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் 100 பிள்ளைகளை நீங்கள் எடுத்துங்க, ஒரு பிள்ளை கூட தமிழில் நான் 8வது படிக்கிறேன் 5வது படிக்கிறேன்னு சொல்கிறது. இது எதை காட்டுகிறது? அதனால் முதல்ல நம்முடைய மொழியை காப்போம். அதை காப்பதற்கு வேண்டிய வழியை காண்போம். அடுத்தது அதனுடைய வளர்ச்சிக்காக அடுத்து என்ன செய்யலாம் என்பதை நாம் யோசிப்போம். அந்த வகையில் மணி 10 ஆக போகுது. இன்னும் நிறைய கருத்துக்களை பேசலாம். ஆனாலும் நேரம் கருதி இதை பற்றியெல்லாம் நாம் யோசிக்க மீண்டும் மீண்டும் பல்வேறு அமைப்புகள் சார்பாக நாம் கூடுவோம். அதோடு நான் சொன்ன மாதிரி அந்த முயற்சியிலே சக்திவேல் போன்றவர்கள் ஈடுபட்டுட்டும். நான் முதல்ல சொல்லிட்டேன், நான் அந்த முயற்சியில் ஈடுபடுறது தயார். ஆனால் ஏதோ ஒரு அரசியலுக்காக ராமதாஸ் இதை செய்கிறான் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவரும் ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்கிறார். யாராவது செய்யட்டும். யாரும் செய்யவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நான் அந்த முயற்சியிலே ஈடுபடுவேன் என்பதை மட்டும் சொல்லி சக்திவேல் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.